வணக்கம். இன்றைய தினம் தீபத்தை வாயால் ஊதி அணைக்கலாமா என்பதை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். விளக்கு என்பது நமது பண்பாட்டில் மதிப்புக்குரிய ஒரு பொருளாக கருதப்படுகிறது. எப்படி பிள்ளையாரை வணங்கி செயலை தொடர்கிறோமோ அப்படி விளக்கேற்றி விழாவை தொடங்குவோம். விளக்கொளியை பரம்பொருளாக நினைக்கிறோம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே என்று தேவாரத்திலே அப்பர் பெருமான் பாடியிருக்கிறார். பரம்பொருளின் வடிவே, உண்மையை விளக்கும் கலங்கரை விளக்கமே, எது ஆன்மா எது ஆன்மா அல்ல என்பதை நானே அறிந்து கொள்ளும் பகுத்தறிவை வழங்கி என்னை அறிவாளியாக்கி என்று தர்மசாஸ்திரம் விளக்கின் உயர்வை விளக்கும். நம் முன்னோர் பொழுது புலர்ந்தவுடன் விளக்கொளியை கண் விழிப்பார்கள். கோயிலில் விளக்கை பார்த்தால் கடவுளை பார்த்த மாதிரி. சுவாமி புறப்பாட்டில் தீபம் முன்னே செல்லும். இரவை பகலாக்க விளக்கு உதவுகிறது. ஆக விளக்கு தீபத்தை வாயால் ஊதி அணைப்பது அபச்சாரம். ஊதும்போது நம்மையும் அறியாமல் எச்சில் திவலைகள் விளக்கில் படுவதை தவிர்க்க வேண்டும். நெருப்பில் ஜுவாலையை வரவைக்க ஊதுவதுண்டு. அங்கும் தர்மசாஸ்திரம் எச்சரிக்கிறது. அக்னியை வளர்க்க ஊதுவதை தவிர வேறு வழி இல்லை என்கின்ற இக்கட்டான சூழலில் கையால் மறைத்து ஊதச் சொல்கிறது. காற்று கையில் பட்டு நெருப்பில் பட வேண்டும். எச்சில் திவலைகள் கையில் பட்டுவிடும். காற்று மட்டும் நெருப்பில் நெருங்கும் என்பதை தர்மசாஸ்திரங்கள் கூறுகிறது. அடுத்ததாக ருத்ராட்சத்தை எப்படி அணிய வேண்டும்? ஏகமுக ருத்ராட்சத்தை கழுத்தில் அணியலாமா என்பதை சாத்திரம் சொல்கிறது. எத்தனை முகமானாலும் ருத்ராட்சம் அணிவது சிறப்பானதாகும். முகங்களின் பாகுபாட்டை வைத்து சொல்லப்படும் விளக்கங்கள் ஏற்புடையது அல்ல. அவை அணிந்து கடவுளை வழிபடுவதும் சிறப்பு. இயற்கு உபாதை கழித்தல், நீராடல், உணவு, உறக்கம் ஆகிய வேலைகளில் ருத்ராட்சத்தை தவிர்த்து விடுங்கள். மற்ற நேரத்தில் கழுத்தில் ருத்ராட்சம் இருக்கலாம். ருத்ராட்சம் அணிந்து குளிக்கும் போது கங்கையில் குளித்த பலன் கிடைக்கிறது. ருத்ராட்சத்தை அணிந்து இறைவனை வழிபடும் போது அந்த மந்திரங்கள் சேமிக்கப்படுகின்றன. ருத்ராட்சத்தை அணிந்து நீங்கள் வெளியே செல்லும் போது இடி மின்னலால் ஆபத்து ஏற்படாது, விலங்குகளால் தொல்லை ஏற்படாது என்று பலவிதமான நன்மைகள் ருத்ராட்சத்தை அணிந்து நாம் வழிபாடு செய்யும் போது நமக்கு கிடைக்கிறது என்பதை தெரிந்து கொண்டோம். நன்றி.